பிரைஸ் த லார்ட். என் அன்புக்குரியவர்களே, என்னோட ஊழியத்தை முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, ஜபங்களில் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, யாரையும் குறை சொல்லக்கூடாது, குறை பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் பேசுவேன். ஏனென்றால், முதல் நீங்கள் வால்யூமில் பார்த்துருப்பீங்க, குறை சொல்கிறவங்க யாருன்னா குணப்படாதவர்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, குறை என்பது நீ மற்றவர்களை நியாயத்தீர்க்கிறீங்க, ஆக்கினிக்குள்ளாய்த்தீர்க்கிறீங்க. அது உனக்கு எனக்கும் கொடுக்கப்படாத ஊழியம். பிதாவே இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது யோவான் 3:17 உலக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அனுப்பாமல் இயேசுவை ரட்சிப்பதற்கு அனுப்பி இருக்கிறாராம். நன்றாக நீங்கள் கவனிக்கணும். சத்தியத்தின்படி ஆண்டவராக இயேசு அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாராம், நியாயத்திருக்கிறார். எப்படியா? சத்தியத்தின்படி நான் நியாயத்தீர்ப்பேன்றேன். நீங்கள் மாம்சத்தின்படி நியாயத்தீர்க்கிறீங்க. முடி சரியில்லை, புடவை கட்டிக்கிற புடவை சரியில்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, அந்த ஒழுங்கு இல்லை, ஒழுக்கன்னு சொல்லி பேரை சொல்லி மாம்சத்தின்படி ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அது சத்தியத்தின்படி ஊழியம் அல்ல, மோசையின் ஊழியம், நியாயப்பிரமாண ஊழியம். இயேசு சொன்னார் யோவான் 7:24, ஏசாயா 11:3, நான் பார்த்தபடி கேட்டபடி ஜட்ஜ்மெண்ட் பண்ண தேவன் அல்ல, தோட்டத்தின்படி ஜட்ஜ்மெண்ட் தேவன் அல்ல, நீங்கள் மாம்சத்தின்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க, நான் சத்தியத்தின்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறேன். அதனால தான் விபச்சார ஸ்திரியை கையங்காலமும் கொண்டு வரும்போது இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் குற்றப்படுத்துகிறார்கள், குறை சொல்கிறாங்க, தரையில் எழுதி கொண்டிருந்தார். பாருங்கள், எரேமியா 17:13, சங்கீதம் 87:5-6 வாசித்து பாருங்கள். யார் எப்படி பிறந்திருக்கான்னு சொல்லி அவர் எழுதுகிறார். கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் எழுதுகிறார். லேவியராகமம் 19:20-22 வாசித்து பாருங்க. ஒரு பெண், நியமிக்கப்பட்ட பெண்ணோடு ஒருத்தர் தப்பு பண்ணும்போது, ஒருவேளை அவளை கை காலம் பிடிக்கும் போது அவளை என்ன பண்ண, கொல்லக்கூடாது, கல்லால் அடிக்கணும். அதான் சப்ஜெக்ட். அடுத்தது லேவியராகமம் புஸ்தகம் நீங்கள் 20:10 வாசித்து பாருங்க. ஒரு விபச்சாரை பிடிக்கும் போது புருஷமான 2 பேரும் கொண்டு வந்து கல்லால் சாவடிக்கும் சட்டம். இவன் பெண்ணை மட்டும் கொண்டு வந்தான். 3வது பாருங்க, உபாகம் 16:16 கூடார பண்டிகை, ஆண்கள் மட்டும்தான் வர, பெண்கள் வரக்கூடாது. இந்த 3ஐயும் பாருங்க, சத்தியம். விலகும் போது அவன் எப்படி பிறந்தாலும் அவருக்கு தெரியுது. சத்தியத்தின்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ற ஊழியத்தை நீங்க செய்கிறீங்களா, இல்லை சத்தியமில்லாத ஊழியத்தை செய்கிறீங்களா? என்றைக்கு நீங்கள் மன திரும்புங்கள், குணப்படுங்கள், உங்கள் ஊழியை சக்சஸ் பண்ணலாம். காட் பிளஸ் யூ.